ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இல்லை என்பதை நான் உரக்க சொல்லுகிறேன். இதை இன்றைக்கு அரசியலாக்குவதற்கு பார்க்கிறார்கள். ஒரு வார்டில் நின்று வெற்றி பெற முடியாத அனாதை சவங்களின் இந்த ஆரவார கூச்சலை நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. இல்ல, அங்க நவாஸ்கனி எம்பி போய் அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டாங்க, அதுவே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதை நிரூபித்தால் அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாரான்னு நவாஸ்கனி கேட்டார். அதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னாரா? பதில் சொல்ல துப்பு இருந்துச்சா? நான் அதை கூட சொல்லல. ஆடு கோழி சாப்பிட்டாலும் தப்பு இல்லைங்கிறேன். இல்ல, அது இந்துக்களோட மனசு புண்படுது. ஏன் கண்ணப்ப நாயனார் யாரு? அந்த காபோதிக்கு தெரியுமா? கண்ணப்ப நாயனார் யாருங்க? காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய திருக்காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆடு கோழிய பலியிட்டவன் தான் கண்ணப்ப நாயனார். அப்ப நீ அவரை எடுத்துருவியா நீ இந்து மதத்திலிருந்து? நீ யாருடா இது பேசுறதுக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சுடலைமாட கோவில்ல ஆடு கோழிய பலியிடுறாங்க, தடுத்துருவியா நீ? நான் நேத்துக்கே என்னுடைய குலதெய்வம் இரணியல் சுடலமாட கோவில், அங்க நான் போய் வழிபட்டுட்டு தான் வர்றேன். வருடந்தோறும் ஆடு கோழி மட்டும் இல்ல, நாங்க பன்றியும் வெட்டி அங்க படையல் செய்யறோம். இது ராஜாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது எங்க வழக்கம்ங்க. இது ஒரு பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் செய்து வருமுறை. ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு தெரியுமா? இது ராஜா போன்ற சனாதன கூஜாக்களுக்கு தெரியாது. அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல இதை இன்னொரு அயோத்தி மாதிரி ஆக்க முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது அயோத்தியின் தொடக்கம் தான் அப்படின்னு ராஜா நேத்தை சொல்லியிருக்காரு. அயோத்தியில என்ன செய்து நீங்க? பைசாபாத் தொகுதியில ஜெயிச்சீங்களா? அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில பிஜேபி கட்சி வெற்றி பெற்றதா? அங்க ஒரு தலித்து வெற்றி பெற்றார். இதை ஞாபகப்படுத்திக்க. இந்து விரோத தாலிபான் அரசுன்னு சொல்றாரு. இந்து விரோதம் எப்படி? நாங்க இந்துக்களுக்கு செய்தது மாதிரி ஏதாவது அரசு செய்திருக்கா? நேத்துக்குங்க வில்லிவாக்கத்துல அகத்தீஸ்வரர் கோவில்ல 10 கோடி சொத்து இன்னைக்கு நேற்றுக்கு அறநிலையத்துறை மீட்டிருக்கிறது. 100 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அறநிலையத்துறை இப்போது ஆற்றிய பணியை இதற்கு முன்னால இருந்த எந்த அரசும் ஆற்றியதில்லை. நீ எப்படி இந்து விரோத அரசுன்னு சொல்லுவ? நீ தான் இந்துவா? நாஞ்சல் சம்பத் இந்து இல்லையா? 17 நாள் 13 நாள் நான் போய் விராலிமலையில பெரிய புராணம் பேசினேன். அப்ப நீ எனக்கு என்ன பரிசு தருவ? நீ இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தா திருப்பரங்குன்றத்துல 6 படை வீட்டினுடைய பெருமையை பற்றி நாஞ்சில் சம்பத்தை மேடை போட்டு பேச வேண்டியது வரும்.